ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு. அது அவங்களோட ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை சம்பந்தமான விதிகளில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அரசு ஊழியர்களுக்கு அவங்களோட சேலரியை எந்த அளவுக்கு முக்கியமோ, ஓய்வு காலத்துக்கு பிறகு அவங்களோட ஓய்வூதியம் பணிக்கொடை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத்திய அரசு ஊழியர்களோட இந்த ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை சம்பந்தமான விதிகளில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தகவலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு ஊழியர்கள் சம்பந்தமாக அப்படி என்ன புதுசாக விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் அவங்களோட பணிக்காலத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத மைய கருத்தாக வச்சு தான் இந்த விதிகளில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்திய அரசு ஊழியர்களோட ஓய்வூதியம் மற்றும் கிராஜுவிட்டி, அதாவது பணிக்கொடை சம்மந்தமாக அப்படி என்ன விதிகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட பணிக்காலத்தில் ஏதாவது கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டாலோ, பணி நேரங்களில் அலட்சியமாக இருந்தாலோ அல்லது கடமை தவறி இருந்தாலோ, இது சம்மந்தமாக அரசு ஊழியர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னா அவங்களோட ஓய்வு காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் மற்றும் கிராஜுவிட்டி, அதாவது பணிக்கொடை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான புது விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய விதியின் கீழ் உங்களோட குற்றம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களோட பணிக்கொடையை இல்லை ஓய்வூதியம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு கிடைக்கலாம், இல்லை முழுமையாக கிடைக்காம போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் கவர்மெண்ட் சொல்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட பணிக்காலத்தில் ஏதாவது தவறு செய்து அவங்க அது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த தவறு நிரூபிக்கப்பட்டதுன்னா இப்போ அவங்க வாங்கிட்டு இருக்கிற அந்த ஓய்வூதியமும் பணிக்கொடையும் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த விதிகளை ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட பணிக்காலத்தில் அவங்க நேர்மையாக இருக்கணும், கட்டுப்பாடு தவறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கும் விதமாக தான் இந்த முக்கியமான விதிகளை அமல்படுத்தியிருக்கிறாங்க. இந்த முக்கியமான அறிவிப்பு இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வந்திருக்கிற இந்த அறிவிப்பு, அதாவது இந்த விதிகள் எதிர்காலத்தில் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் பணிக்காலத்தில் அலட்சியமாக இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. கவர்மெண்டோட இந்த ரூல்ஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.